GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சனிப்போனம் தனியா போகாது என்று சொல்வதை போல பாஜகவை கூடவே கூட்டிட்டு போறீங்களே, முதல்ல கட்சியை காப்பாத்துங்கடா. பாஜக இருந்து அதிமுக முதல்ல காப்பாத்துங்க அதிமுக தொண்டர்கள் சொல்றான். 75 வருட பாரம்பரியம் கொண்டிருக்கிற திமுகவுடைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அதிமுகவுடைய அவர் மோதி பார்ப்பதற்கு வேலையே கிடையாது. விஜய் தான் தலைவர், எங்களுக்கு தலை வரணும், தளபதி வரணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸினுடைய வாக்கு சதவீதம் ஒரு நாளில் தீர்ந்து போகிற பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? சினிமா வேணா எடுக்கலாம், ஒரு நாளில் ஒருத்தர் முதலமைச்சரானாரு எல்லா பிரச்சனையும் தீர்த்தாருன்னு முதல்வன் படம் எடுக்கலாமே தவிர மக்கள் கோரிக்கை ஏற்கனவே இல்லைன்னா நாங்கள் மக்களை திரட்டி தலைமைச் செயலகம் வருவேன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியாக சவுடால் பேசுறதுக்கு பதிலாக நீ களத்தில் போய் நில்லுங்கண்ணே பாப்பா, வரங்கிறாரு. இப்ப வாய்ச்சாலம் தானங்க பேசுறாரு. தனித்து நின்றால் அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்? 200 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு கூட படம் பார்ப்பான். தேர்தல் அரசியலுக்கு நீங்க தெரு தெருவா கும்பிட போனீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பான். விஜய்க்காக பாஜக உதர்வாரா? இல்ல, அது விஜய் தான் முடிவு செய்யணும். கடைசி நேரத்திலே மனம் மாறுவாரா? உறுதியாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜெயித்தா அது அதிமுகவின் ஆட்சியாகவே இருக்காது, பாஜகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சியாக இருக்கும்னு சொன்ன பின்னாடி கிளி பறந்துருச்சு, கூண்டு எதுக்கு பாதுகாக்கிறீங்க? அந்த கட்சிக்கான செல்வாக்கே இல்லப்ப. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கட்சிக்காரங்களை சந்திச்சார் விஜய், நிர்வாகிகள்லாம் சந்திச்சார், தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூட்டணி யாருடன் வைக்கிறது போன்ற முடிவுகளை எடுப்பது விஜய்க்கு அதிகாரம் வழங்குறோம், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்குமா அப்படின்னு விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் செயற்குழுவை கூட்டி சோசியல் மீடியா முழுக்க விஜய் மாநில அரசை ரொம்ப வேகமாக எதிர்க்கிறார், மத்திய அரசாங்கத்திலே கொஞ்சம் பம்பிக்கிட்டே இருக்கிறாரே, பதுங்கி பதுங்கி பாய்வதற்கு முயற்சி செய்கிறாரா, பதுங்குகிறாரா இல்லை பதுங்கி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாரா என்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. இல்லை, பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நேரடியாகவும் மறைமுக கூட்டணி இல்லை என்பது எவ்வளோ காலத்துக்குன்னு சொல்லலை, எப்போதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்வதன் வழியாக மைனாரிட்டி ஓட்டுலாம் என்னை நம்பி நீங்கள் வரலாம், அல்லது மதச்சார்பற்ற சக்திகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அரசியல் கட்சிகள் யாராவது இருந்தீர்கள்னா உங்களுக்கு திமுகவில் போதிய அங்கீகாரம் கிடைக்கலனா என்னை நோக்கி நீங்கள் வரலாம் என்று ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறார் அவர். ஆனால் மதச்சார்பற்ற சக்திகளோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்த சிறுபான்மை மக்களோ யாருமே விஜய் பக்கம் நகர்வதாக தெரியல. ஏன்னா அவர் விக்கிரவாண்டி மாநாட்டை கூட்டுகிற போதே நான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படிலாம் பேசி பார்த்தார். ஆனால் யாருமே அவர் இருக்கிற தெரு பக்கம் போகவே இல்லை. லெட்டர்பேட் கட்சி நடத்துகிறவங்க கூட அந்த பக்கம் யாருமே போகல. அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தால் தானே ஆட்சியில் பங்கு தர முடியும், அதிகாரத்துக்கு வந்தால் தானே அதிகாரத்தில் பங்கு தர முடியும். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், இப்போ டங்ஸ்டனுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை மதுரையில் நடத்தினாங்க, அது அந்த திட்டம் கைவிடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. போராட்டத்தின் வழியாக போராட்டம் நடக்கிற போது விஜய் என்ன ரியாக்ட் பண்ணார்? களத்துக்கு போனாரா? இன்னைக்கு ஒரு அஜித் குமாருங்கிற பையன் காவல்துறையினுடைய கொடிய வன்முறை காரணமாக சித்திரவதை மரணம் அடைந்ததற்கு உடனே அவர் திருப்போணத்துக்கு போயிட்டார். ஆனால் டங்ஸ்டன் போராட்டம் ஒரு தனி மனிதனுடைய படுகொலைக்கு அவர் உடனே போறாரு, அது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் டங்ஸ்டன் வேண்டாம் என்று அந்த மக்கள் போராடுகிற போது இவர் களத்துக்கு போனாரா? அது மத்திய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையிலே வேதாந்தா நிறுவனத்தின் வழியாக நடைபெறக்கூடிய ஒரு திட்டம். அப்படி அது அந்த களத்துக்கு அவர் போகவே இல்லை. சரி, இப்போ திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் போய் மதவாத பிரச்சனையை தூண்டி பாஜக இந்து முஸ்லீம் மோதல்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று அந்த மண்ணின் மைந்தர்கள் விரும்பாத ஒன்றை அவர்கள் மீது மதவாத கருத்தை திணித்து மக்களை திரட்டுகிற வேலையை செஞ்சு பார்க்குறாங்க. பெரியார் தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பொத்தாம் பொதுவாக சொல்றார், மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிளவு அரசியல் அப்படி பொதுவாலாம் பேசுறாரு. திருப்பரங்குன்றம் சம்பவத்தை அவர் கண்டித்தாரா?
உடனடியாக எதிரியாவது ரியாக்ட் பண்ணுறாரா? நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்துமீறலுக்கு ஏறத்தாழ ஒரு 5 நாட்கள் கழித்து 6வது நாள் போய் ஆளுநர் மாளிகைக்கு போனார். அப்பொழுது கூட ஆளுநர் மாளிகைக்கு தான் போனார். மக்களை சந்திப்பதோ போராட்ட காலத்திற்கோ போகல அவர். இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிக்காததன் மூலமாக அந்த தவறு நடைபெறுவதற்கு மறைமுக காரணமாக நிர்வாக சிக்கலுக்கு காரணமானவர் ஆளுநர். அவர் மீதே குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிரானவராக இருக்கிறார். ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் போட்டுவிட்டு ஆளுநரை போய் பார்த்தாரு விஜய். அப்ப விஜய் அரசியல் எப்படி வர்றாருன்னா, எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை தேர் ஆடி அசைஞ்சு வரும் இல்லையா, அலங்கரிச்சு, அது மாதிரி வர்றாரு. நீங்கள் அவசரத்துக்கு அழைக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கணும் அரசியல். அரசியல் என்னைக்கோ வரக்கூடிய திருவிழா தேர் மாதிரி இருக்கக்கூடாது. உடனடி பிரச்சனைக்கு உடனடியாக குரல் கொடுக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். அப்ப அதிகபட்சம் விஜய் என்ன அரசியல் செய்யறாரு? அறிக்கையை வெளியிடுகிறார். யாரோ ஒருத்தர் எழுதி தர்றாரு, அதை எக்ஸ் தளத்தில் டைப் பண்ணி ஏற்றுறாங்க. அது விஜயினுடைய மேற்பார்வையில் அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கல அரசியல் என்று விஜய்க்கு ஏதாவது இருக்கிறதா? நேத்திய கூட்டத்தில் அவர் பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசுகிறார். ஆமாம். ஏன் அந்த மக்கள் அலட்சியமாக நினைக்கிறீங்க? அவங்க மக்களாக நினைக்கலையா? 1005 குடும்பம் இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க, விமான நிலையம் வேறு இடத்துல அமைக்கப்படாதா, மக்கள் கோரிக்கை ஏற்கனவே இல்லைன்னா நாங்கள் மக்களை திரட்டி தலைமைச் செயலகம் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி இதை மாதிரியாக சவுடால் பேசுறதுக்கு பதிலாக நீ களத்தில் போய் நில்லுங்களே பார்ப்போம். அதான் வரங்கிறாரு. இப்போ வாய்ச்சாலம் தானங்க பேசுகிறாரு. ஒரு முறை ரோட் ஷோ நடத்தினார். வீட்டில் இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அவர் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி ஒரு முறை பரந்தூர் போனார்ல, பிரச்சனை தீர்ந்து விட்டதா போனதோட? நீங்கள் எந்த அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாளில் தீர்ந்து போகிற பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? சினிமா வேணால் எடுக்கலாம். ஒரு நாளில் ஒருத்தர் முதலமைச்சரானார், எல்லா பிரச்சனையும் தீர்த்தாருன்னு முதல்வன் படம் எடுக்கலாமே தவிர ஒரே ஒரு நாள் மட்டும். இப்போ சுதந்திரம் வேணும்னு இந்தியாவில் காந்தி காலம், அதாவது அந்த மன்னர்கள் காலம் தொடங்கி பிரிட்டிஷ்காரன் வந்ததில் தொடங்கி காந்தியினுடைய காலகட்டம் வரைக்கும் 200 வருஷம் போராடி இருக்கான். ஒரே கோரிக்கை தான், சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும்னு ஒரு 200 வருஷம் போராடி இருக்கான். ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் பல ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்கல்ல. நீங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அது முடிகிற வரைக்கும் போராடினாதான் மக்கள் தலைவனாக முடியுமே தவிர, ஒரு நாள் நான் அறிக்கை விடுவேன், ஒரு நாள் ரோட் ஷோ நடத்துவேன், மறுபடியும் காணா போயிடுவேன், மறுபடியும் செயற்குழு நடத்தும் போது நான் மறுபடியும் அறிக்கை விடுவேன், அப்படிதான் அவர் சொல்றாரு. இப்ப அவரு என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொன்னார்ல, தெரு தெருவா அசிங்கப்படுத்தினாரே. பெரியார் குறித்து மிக மோசமாக கீழ்த்தரமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பேசினார்ல, எங்கள் கொள்கை தலைவரை குறித்து தவறாக பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவரை. அப்ப அவருக்கு கொள்கை இருப்பதா எப்படி நம்ப முடியும்? வக்ஃப் சட்டத்துக்கு வழக்கில் என்னையும் சேர்த்துக்கங்கன்னு ஒரு வழக்கறிஞரை பார்த்தாங்களே தவிர களத்தில் இறங்கி போராடினார்களா? பல இடங்கள்ல திமுக கண்டன கூட்டங்கள்ல, ஆர்ப்பாட்டங்கள்ல எல்லாவற்றிலையும் கலந்து கொண்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கணும். மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கோட்பாடு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா அலுவலகங்களுக்கு முன்பும் நீங்கள் இளைஞர்களை திரட்டி கொண்டு போராடணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கடந்த காலங்களில் இந்தியை நாங்கள் கட்டாயமாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல கடந்த காலங்களில். அப்ப திமுக ஒரு மொழி போராட்டத்தை கையில் எடுக்கிற போது அண்ணாதுரை அறிக்கையை விட்டாரா? கலைஞர் வெறுமனே அறிக்கைகளோடு நிறுத்தி கொண்டார்? இல்ல இல்ல, களத்தில் போய் என்ன செஞ்சாங்க? எல்லாருமே தண்டவாளத்திலே தலை வைக்கிற அளவுக்கு போராட்டத்தை நடத்தினாங்க. மத்திய அரசாங்கம் அதிரச் செய்யக்கூடிய போராட்டங்களை நடத்தணும். அப்பதான் அது அரசியல் கணக்கில் சேருமே தவிர, அறிக்கை வெளியிடும் போது நீங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் இதே வேலையை தான் செஞ்சாரு. எக்ஸ் தளத்தில் அறிக்கை விடுவார். அவருடைய அரசியல் என்னவாச்சு? எலைட் அரசியல், சாமானிய மக்களோட கை குலுப்பதற்கு மறுக்கக்கூடிய ஒரு அரசியல். அந்த அரசியல் என்னாச்சு? அடுத்த கட்டத்துக்கு டேக் ஆஃப் ஆகல. அவர் பிக் பாஸா இதெல்லாம் விஜய் டிவில தான் இருக்க முடிஞ்சே தவிர உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவராக பிக் பாஸாக தேர்தல் களத்தில் அவர் வரவே முடியல. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, வானதி சீனிவாசன் கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம என்னைக்காவது ஒரு நாள் கியூல நின்றுப்பாங்க. இப்பதான் ஆன்லைன் டிக்கெட். ஆனால் வானதி சீனிவாசன் தோற்க வேண்டிய நிலைமை கமலஹாசனுக்கு வந்துச்சா இல்லையா? ஒரு உலக நாயகனுக்கு, உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒருவருக்கு வானதி சீனிவாசன் தோற்க வேண்டிய நிலைமை தேர்தல் அரசியலில் வருகிறதா இல்லையா? அப்ப தேர்தல் அரசியல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. விஜய் வருகிற போதெல்லாம் ஒரு பெருங்கூட்டம் அலைமாறி வரும். ஆனால் அதெல்லாம் வாக்காக மாறுமா, ஓட்டாக மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் இருக்க தெருப்பக்கம் எந்த கட்சியுமே போகல, லெட்டர் பேடு கட்சி கூட போகல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தனித்து நின்றால் அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்? தனித்து நிற்கிற போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தேர்தலுடைய பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் கை காசு செலவு பண்ணணும். முதல்ல தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா,
ஜனநாயகன் படம் வருதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபா வந்து கொடுத்துட்டு படம் பார்ப்பான் மக்கள் எல்லாரும், ரசிகர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் 200 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு கூட படம் பார்ப்பான். தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் தெரு தெருவா கும்பிட போனீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் அது கொடுங்கன்னு தான் கேட்பான். நீங்கள் உங்களுக்கு வந்து வருமானம் வர்ற இடமா வந்து திரையரங்கம் இருக்கலாம். தேர்தல் அரசியலுங்கிறது நீங்கள் செலவு செய்யறதுக்கான இடமா இருக்கு. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இந்த கட்சி அந்த கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் ஜனங்கள் வந்து என்ன முடிவு எடுத்துட்டான், நீ எவன் வேணாலும் ஆட்சி செய்யுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு நீ வந்து என்ன கொடுக்க போறேன்னு கேட்குறான். அப்போ தேர்தல் அரசியலுக்குள்ள போகிற போது ஒவ்வொரு வேட்பாளரும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ கை காசு போட்டு செலவு பண்ணி தேர்தலில் நிற்கிற விஜயினுடைய வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் இல்லாமல் நீ தேர்தலை சந்திக்க முடியாது என்கிற நிலைமை இப்போது வந்து விட்டது. சில வசதியான வேட்பாளர்கள் 10 கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது. அப்போ அந்த தேர்தல் அரசியலை இவர்களால் எதிர்கொள்ள முடியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்களை இவர் வந்து ஒரு இளைஞர் சக்தி இருக்கலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ எடப்பாடியோ பாஜக கூட்டணியோ யாரோ ஒரு பெரிய வேட்பாளர் இருக்கிறாரு அந்த கட்சியிலேருந்து, நீ தேர்தலில் இருந்து நீ விளைவிக்க, உனக்கு ஒரு 10,000 ஓட்டு தானே வரப்போகுது, நீ என்ன ஜெயிக்க போகிற, உனக்கு நான் பணம் தரேன், 1 கோடி ரூபா தரேன், நான் நீ களத்தை விட்டு ஒதுங்கினா ஒரு 50 வேட்பாளர்களை வாபஸ் பண்ண வச்சாங்கன்னா நிலைமை என்ன? ஒவ்வொரு தொகுதியில் நீ வாபஸே பெற வேணாம், தேர்தல் களத்தில் நீ நிற்கிறது மாதிரி சீனை போடு, வேலை செய்யாத, வீதிக்கு வீதி வராத, நீ களத்தில் இறங்கி வேலை செய்யாத, நீ டம்மி வேட்பாளரை நில்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியிலோ ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் இது மாதிரி வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிட்டா அவங்க நிலைமை என்ன? தேர்தல் அரசியல் எது வேணாலும் நடக்கும். கடைசி நேரத்தில் வந்து வேட்பாளரை வாபஸ் பெற கூட செய்வாங்க. சில பேர் இந்த தேர்தலில் அவர் எதிர்பார்க்கல, அடுத்த தேர்தல் தான் அவர் மையப்படுத்தி வச்சிருக்கிறாரு, இந்த தேர்தலில் வந்து எவ்வளோ வாக்கு நமக்கு வருதுன்னு பார்க்குறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்களே. அதாவது விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்தில் 64 கருக்கருவாயோட வந்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். நீங்கள் எதை விதைத்தீர்கள் அறுவடை செய்கிறதுக்கு? தேர்தல் அரசியலையோ அல்லது கட்சி அரசியலையோ நீங்கள் யாரும் சொல்லாத கொள்கையை சொல்லியிருக்கலாம், புதிய திட்டங்களை சொல்லியிருக்கலாம், மக்கள் நம்புவதற்கான என்ன கல அரசியலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சிருக்கிறாரு, அதனால் செயற்குழு கூட்டுறாரு. இப்போ இன்னும் ஒரு மாநாடு போட போகிறேங்கிறாரு ஆகஸ்ட் மாநாடு முடிஞ்சோடனே சுற்றுப்பயணம் போக போகிறேங்கிறாரு. அப்போ வெறுமனே ஒரு 6 மாத ப்ராஜெக்டில் வந்து ஆட்சியை கைப்பற்றிடலாம்னு நம்புறது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்க. நீங்கள் வீட்டுக்கு வீடுதோறும் போகணுங்கிறாரு. தமிழ்நாடு யாருக்கு பாதகம்? அவர் வந்து தேர்தல் அரசியலில் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்ப திமுக அணிக்கா அதிமுக அணிக்கா பாதகம்? அது 2 பேருக்குமே பாதகம் கிடையாது. 2 பேர் அந்த 2 அணியிலிருந்து ஓட்டு ஒன்று கூட இவருக்கு வராது. அதுக்கு வரவே வராது. அது பெரிய அரசியல் கட்சியோடு இவர் மோதவே முடியாது. 75 வருட பாரம்பரியம் கொண்டிருக்கிற திமுகவுடைய 52 ஆண்டு கால அரசியல் செய்து கொண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அதிமுகவுடையெல்லாம் அவர் மோதி பார்ப்பதற்கு வேலையே கிடையாது. இவரோட அரசியல் யாரோடனா, இவருக்கு இளைஞர் முதல் தலைமுறை வாக்காளர், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பூரா வந்து விஜயை கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குறான். நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. 2K கிட்ஸாக இருக்கிறவன் வந்து விஜய் தான் தலைவர், எங்களுக்கு தலை வரணும், தளபதி வரணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸினுடைய வாக்கு சதவீதம் ஒரு 8% ஒரு 10%க்குள்ளான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. அந்த வாக்கை மட்டும்தான் விஜய் பெற முடியும். அவர் சட்டமன்ற உறுப்பினராவது, கட்சியில் வெற்றி பெறுவது, ஆட்சி, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தலில் வந்து 8.2% பெற்றது என்று அவர் சொல்லிக் கொண்டு திரிகிறாங்களோ, ஒன்றுமே ஒரு எம்எல்ஏ இல்லாமல் எம்பி இல்லாமல் இருக்காங்களோ, அதே நிலைமை தான் விஜய்க்கு வரப்போகுது. எப்போவுமே தமிழ்நாட்டில் அதிமுகவும் வேணாம், எங்களுக்கு திமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து 10% கூட்டம் எப்போவுமே இருக்குது நிரந்தரமாக. அந்த கூட்டம் தான் முதல்ல பாமகவுக்கு ஓட்டு போட்டுச்சு, அப்புறம் பின்னாடி மதிமுகவுக்கு வந்துச்சு அந்த ஓட்டு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மாறிக்கிட்டே இருக்கும், அந்த மியூசிக் சேர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அது தேமுதிகவுக்கு வந்துச்சு, அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துச்சு, இப்போ அது தாவேகாவுக்கு வரப்போகுது. இந்த அப்போ நீங்கள் சொல்கிறது திமுக உள்ள வாக்கு வங்கி அப்படியே இருக்கும், அதிமுக உள்ள வாக்கு வங்கி அப்படியே இருக்கும். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டிக்கிட்டே இருப்பான், கிட்ட போனவன ரெட்டலைக்கு தான் அமுக்குவான். உதயசூரியனுக்கு அதே தான் நிலைமை. திமுக மேலே அதிருப்தியாக கூட இருப்பான் கட்சிக்காரன் சில பேர் பகுதியில். மாவட்ட செயலாளரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், ஒன்றிய செயலாளரோட உரண்டை எடுத்து வம்புழுத்துக்கிட்டு இருப்பான். கிட்ட போகும்போது அவனுக்கு உதயசூரியனை பார்க்க வேறு மனசு வராது. கட்சிக்காரன் வேறு எதுக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த முறை வந்து என்னென்னா, நிறைய பெண்களுடைய வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு வந்து கூடுதலாக சேரப்போகுது. மகளிர் உரிமை தொகையிலிருந்து, இலவச பேருந்து பயணத்திலிருந்து, பல நலத்திட்டங்கள் வழியாக, காலை உணவு திட்டம்,
கூலி தொழிலாளர்கள், சாதாரண அன்றாட உதிரி பாட்டாளிகளுடைய வீட்டு குழந்தைகள் வந்து காலையில் உணவு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறணும். திமுகவினுடைய நலத்திட்டங்கள் வந்து ஒரு கோடிக்கணக்கான வாக்காளர்களை வந்து கூடுதலாக கொண்டு வந்து சேர்த்து. இப்போ அதிமுகவுக்கு தான் பெண் வாக்காளர்கள் அதிகம். அதை வந்து இது போன்ற அந்த மகளிர் உரிமை தொகை போன்ற பேருந்து பயணம் போன்ற பல நலத்திட்டங்களின் வழியாக திமுக தன் பக்கமாக மாற்றிக்கொண்டு விட்டது. அதனால அதிமுகவுக்கு ஒரு டேமேஜ் இருக்கு. அதிமுக வந்து இப்போது பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை திரும்ப பெறுவாங்களாங்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. அவங்கள பொறுத்தவரை கட்சியை காப்பாற்றணும், ரெட்டலையை காப்பாற்றணும், மீண்டும் வந்து எதிர்கட்சி அந்தஸ்தையாவது அவங்க அடையணும், இரண்டாவது இடத்தையாவது அடையணும். ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பயம் இல்லாமல் இருக்கிறாருன்னா, அவங்க கூட்டணி ஆட்சியை பற்றி அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. அமித்ஷா வந்து நம்மளுடைய இதை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஆட்டி படைச்சிட்டு வராங்கிற பயம் அவர் கிடையாது. ஏன்னா வந்து ஆட்சிக்கே வரமாட்டாரே. ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜூலை 7 கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து 234 தொகுதிக்கும் போகிறேன் அப்படிங்கிறார். மக்களை காப்போம் என்று அவர் வெளியே சொல்லி கொண்டாலும் கட்சியை காப்போம்ங்கிறது தான் அவருடைய உண்மையான கொள்கை. ஏன்னா ஓபிஎஸ்ஸிடமிருந்து அவர் போராடி, இந்த பக்கம் டிடிவி தினகரனிடமிருந்து போராடி, தியாக தலைவி என்று தன்னைத்தானே வர்ணித்துக் கொள்ளுகிற சின்னம்மாவிடமிருந்து போராடி, கட்சி வந்து எனக்கு தான் சொந்தம், தேர்தல் ஆணையத்தின் வழியாக மத்திய அரசாங்கம் நம்முடைய 2 இலைகளை 2 பக்கமாக கிழித்து விடக்கூடாது, அது இந்த இரட்டை இலை சின்னம் வந்து நீடிக்கணும், பொதுச் செயலாளராக நீடிக்கணும், கட்சியில் நீடிக்கணும், கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிறைச்சாலைக்கு போகக்கூடாது, திகார் ஜெயிலில் களி தின்றதுக்கு தயாராக இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் என்பதற்காக கட்சியை காப்போம் என்பதுதான் உண்மையான கொள்கை. மக்களை காப்போங்கிறார். எந்த மக்களை யார்கிட்ட காக்க போறாரு? திமுக ஆட்சியிட்டேருந்து மக்களை காப்போம் 50 மாத அபல ஆட்சியை வந்து நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள். அதை விட சிறந்த ஆட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நிகழ்த்தி காட்டியிருந்தால், இதை விட மோசமான ஆட்சி, நான் நடந்ததை விட மோசமான ஆட்சி என்று சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் வந்து திருப்போணத்தினுடைய இளைஞர் படுகொலையை அரசியலாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிற போது உங்களுக்கு சாத்தான் கூட அதோட மிக கடுமையான விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து நிற்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம்லாம் உங்களுடைய ஆட்சியினுடைய இதை வந்து காலங்காலத்துக்கு சொல்லும். நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னக்கூடியதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற தன்மையை வந்து காட்டுகிறது. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய அதிமுகவினுடைய அவல நிலை வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே நினைவில் தான் இருக்கிறது. எல்லாமே இந்த ஆட்சியில் தீர்ப்புக்குள்ளே இருக்கிறதுல உங்களுடைய கடந்த கால தவறுகள் எல்லாமே மக்கள் மறந்தா தானே நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவான். அதை விடவும் கொடுமையான ஒரு ஆட்சியை வந்து ஸ்டாலின் வந்து ஆட்சி ஆண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னாலும் கூட நீங்கள் கூட கூட்டிகிட்டு வரீங்களே ஆளுங்க, அப்போ சொல்லுவாங்க இல்லையா, சனி போனம் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோழியவோ சேவலையோ அதில் கட்டி விட்டுருவாங்க சனி போனம், ஏன்னா இன்னொரு உயிரை பறிச்சுட்டு போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. சனி போனம் தனியாக போகாது என்று சொல்வதை போல பாஜகவை கூடவே கூட்டிகிட்டு போறீங்களே. மணிப்பூரில் என்ன ஆட்சி அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க? காஷ்மீரில் பகல்காமில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்க பாதுகாத்துட்டாங்களா? சுற்றுலாவுக்கு அந்த பயணிகளை பாதுகாத்துட்டாங்களா? இந்த ஆட்சியில் வந்து டீசல் விலை, பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? பாஜக ஆளுகிற மாநிலங்கள் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கான அடையாளமாக இருக்கா? வெறுப்பு குற்றங்கள் வந்து மிக அதிகமாக நடந்திருக்கிறது. மிக கொடூரமான கொலைகள் வந்து நடக்கிறது வட மாநிலங்களிலே. மாட்டு இறைச்சி வைத்திருந்தாக சந்தேகத்தின் பேரில் கூட அடித்து கொலை செய்கிறாங்க என்றெல்லாம் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அவங்க தேர்தலில் முறைகேடு செய்து தான் வெற்றி பெறாங்க, அவங்க வந்து இவிஎம் மிஷின் வழியாக தான் வெற்றி பெறாங்க என்று அவங்க மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதுவுமே செய்யாத பாஜக வெறும் மத கலவரத்துக்கு மட்டும் திட்டமிடுறான். அதுக்கு வந்து இந்து முன்னணி மாநாடு போட்டால் எவருமே வரமாட்டாங்கிறதுக்கு முருகன் மாநாடு போடுறான். அப்போ பாஜகவை கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய போகிறேன், நான் மக்களை காப்போம்னு சொல்ல போனால் முதல்ல கட்சியை காப்பாற்றுங்கடா. பாஜக இருந்து அதிமுக முதல்ல காப்பாற்றுங்கன்னு அதிமுக தொண்டர்கள் சொல்கிறான். மக்களை எப்படி காப்பாற்றுறது? அவரு இல்லை, கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. அப்படி சொன்னாலே அந்த 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 கட்சி ஃப்ளாப் ஆயிரும்னு அர்த்தம். இல்லை, தேர்தல் நேரத்தில் எதிரணியை வீழ்த்துறதுக்கு வாக்கள் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னும் சொல்கிறாரு, திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறப்ப திமுகவை யார் வீழ்த்த நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டணிக்கு வரலாங்கிறாரு. அப்போ யாரை கூப்பிடுறாரு? அதான் நான் கேட்க வரேன். இப்போ விஜய் வந்து நேற்று வந்து திமுகவையும் பாஜகவையும் எதிரிங்கிறாரு, திமுகவை வீழ்த்தணுங்கிறாரு. இப்போ விஜய்க்கு அடி போடுறாரா? எப்படி இது? விஜய் தான் கேட்ட சாத்திட்டாரே.
அதிமுக திமுக நாங்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம் பாஜக பக்கம்னு அதிமுக சேர்த்து வச்சு இழுத்து வச்சு தானே அடிக்கிறாரு அவரு. இப்ப ஏற்கனவே அதிமுக வந்து விஜய் வரணும்னு விரும்புச்சுன்னு சொல்லப்பட்டது இல்ல இப்பொழுதும் அவர்கள் ஆசைப்பட்டு தான் இருக்காங்க, ஆசைப்பட்டு தான் இருக்கிறாரு இல்லையா. என்ன நினைக்கிறாங்க இப்ப வந்து கூட்டணி ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்டது, பாஜக அதிமுக உறுதி செய்யப்பட்டது. இப்ப விஜய்க்காக பாஜக உதறுவாரா? இல்ல, அது வந்து விஜய் தான் முடிவு செய்யணும். விஜய் வந்து வருவதற்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறாரா, கடைசி நேரத்திலே மனம் மாறுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து விஜய் தனித்து போட்டியிடுவதன் மூலமாக தனக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, தனக்கு என்ன வலிமை இருக்கிறது, தன்னுடைய தனித்தன்மையை வந்து மக்களிடத்திலே நிரூபிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தான் அவர் இருக்கிறாரு. அதிமுகவோடு கூட்டணி போயிட்டாருன்னா விஜய் என்ன சொல்வாரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா? அவரு எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க தானே சொல்ல முடியும், அமித்ஷாவே அப்படித்தானே சொல்ல முடியும். தேர்தல் காலம் இருக்கிறனால இந்த நிலையெல்லாம் மாறுமா? இல்ல, முதல் கட்டமாக வந்து அந்த மாதிரி வந்து அதிமுகவோடு கூட்டணி போனால் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து விஜய் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சில பேர் வெற்றி பெறுவாங்க, சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல அதிமுகவின் தயவால் தான் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, நீங்க தயவு இல்லைன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய இடம் தான் வரும். அதிமுகவுக்கு வந்து பாஜக சொன்னாரு கடந்த காலங்களில் விஜயகாந்த் கூட சொன்னாரு, ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க நான் செய்த மிகப்பெரிய தவறு இவர் எதிர்கட்சி தலைவராக்கினது அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க. அப்ப அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறந்த கூட்டணி வாய்ப்பு விஜய் தான். விஜய் வந்து ஒத்து வராத காரணத்தினால தான் அவங்க பாஜக பக்கம் போயிருக்கிறாங்க. மீண்டும் விஜய் வந்து ஒரு கிரீன் சிக்னல் போட்டா பாஜகவை கழட்டி விட்டுறாங்க. அதனால விஜயினுடைய முடிவிலே தான் அதிமுகவினுடைய கூட்டணி மலருமா வளராதா என்று இருக்குமே தவிர தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தா 4 முனை போட்டி. திமுக ஒரு அணி, அதிமுக பாஜக ஒரு அணி, விஜய் தமிழர் கட்சி விஜய். அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த முறை பெரிய டேமேஜை சந்திக்கும். அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த இளைஞர்கள் வாக்கு பூராமே ஒரு பெரும் பகுதியை வந்து பாதிக்க விஜய்கிட்ட போயிட்டாங்க. இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநாடு நடந்தது இல்லை, அப்போ வந்து அவர் கோவப்பட்டார், பேசுனது எல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாரும் சொன்னாங்க சீமானுடைய அந்த இளைஞர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு வந்துடும், சீமானுக்கு இந்த வாக்கு சதவீதம் அடுத்த தேர்தலில் கிடைக்காது அப்படின்லாம். இப்போ அதை பற்றிலாம் அவர் பேசல, அமைதியாக தானே இருக்கிறாரு. இல்லை, அவருக்கு தெரிந்து விட்டது, உண்மை தெரிந்ததற்கு பின்னாடி என்ன செய்யணும், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும், வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும், பாடியை தூக்க வேண்டியதாங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அவர். விஜய் அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த போது தொண்டர்களினுடைய ஒரு பகுதி வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு அங்கே போயிட்டான். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளாக கட்சியினுடைய தளபதிகளாக இருந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்தக்கூடிய ஒரு 16 மாவட்ட செயலாளர்கள் வரைக்குமே கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுல பெரும்பாலான பேர் வேல்முருகன் எம்எல்ஏ தலைமையில் போய் இணைஞ்சிட்டாங்க. தமிழ் தேசிய அமைப்பை வந்து அவர் தான் நடத்தக்கூடிய தகுதி மிக்கவர். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கே முதலில் வந்து தலைமை இருக்க வேண்டிய இடத்துல வேல்முருகன் தான் இருந்தார். வேல்முருகன் வந்து சீமான அந்த காலகட்டத்தில் நம்பாத காரணத்தினால அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். அவர் தனி கட்சி தொடங்கிட்டார், தமிழக வாழ் உரிமை கட்சி தொடங்கிட்டார். இப்போ பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா இவர் வேகமாக செயல்படுறாரு, அதனால வேல்முருகன் தலைமையை ஏற்போம்ட்டு ஜெகதீச பாண்டியன்லேருந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு கூட்டம் வந்து இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடிகிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அமித்ஷா 2 நாளிதழுக்கு பேட்டி கொடுத்தாருல, அதில் வந்து அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பேரை குறிப்பிடல. அதனால் யார் வந்து அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர், ஜெயிச்சா யார் முதல்வர் அப்படின்லாம் பேசப்பட்டது. இது குறித்து இன்றைக்கி அவர்கிட்ட கேட்கும்போது, ஏற்கனவே அமித்ஷா இங்கே வந்துட்டார், அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இதில் வந்து திருப்பி ஏன் இதை கேட்குறீங்க, விவாதமாக்குறீங்க அப்படிங்கிறார். விவாதமாக்கியது வந்து ஊடகம் கிடையாது, அமித்ஷா தான் இதை இப்படி ஒரு குழப்பத்தை விளைவித்தார். பாஜகவிலிருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொன்னாங்களா, மோடி தான் பிரதமர்னு சொன்னாங்களா? மோடி தான். அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னா, செங்கோட்டையன் வருவாரா, வேலுமணி வருவாரா, வேற யாராவது வருவாங்களா? வைகை செல்வன் முதலமைச்சராக போறாரு. அப்போ அதிமுகவில் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? யார் வேண்டுமானாலும் வரலாம்னா அதிமுகலேருந்து யார் வருவா? தம்பிதுரை வருவாரா? அன்வர் ராஜா முதலமைச்சராக போறாரா? எத்தனை பேர் இருக்காங்களே, செல்லூர் ராஜா ஆக போறாரா, இல்லை ராஜேந்திர பாலாஜி ஆக போறாரா? இவ்வளோ கேள்வி இருக்கே. அப்போ கடம்பூர் ராஜு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நாளைக்கு வந்து இவர் சொல்லிட்டார், அமித்ஷா சொல்லிட்டாருன்னா, அமித்ஷாவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதான், போதும் நம்ம வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டோம், அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தில் நம்ம முதலமைச்சரானவன், நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல, அதனால இது போதும் அப்படின்னு சொல்லி அவர் விடைபெறுவதற்கு தயாராக இருக்கார். அப்போ
இப்ப அமித்ஷா பேசியது தவறு என்று கண்டிக்கக்கூடிய இடத்துல கூட அதிமுக ஒரு அறிக்கை விடக்கூடிய இடத்துல கூட அவங்க இல்லாம ஈயம் பூசுறது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும்னு இந்த மனுப்பலான பதில்களை அவங்க சொல்றதன் மூலமாக அவர்களுக்கு துணிச்சல் கிடையாது, முடிவெடுக்கக்கூடிய தனித்தன்மை கிடையாது, லேடியா மோடியான்னு கேட்ட ஜெயலலிதா மாதிரி ஒரு தில்லு கிடையாது. அதனால இவர்கள் பாஜகவிடம் மண்டியிட்டு விட்டார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக தொண்டர்களே வந்துருவான், பொதுமக்கள் வர்றது அப்புறம். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மாபெரும் பின்னடைவு. பாஜகவோட கூட்டணிக்கு போனதை விடவும் பெரிய பின்னடைவு. பாஜகவை பார்த்து அவர் பம்மி கொண்டே இருக்கிறார், பயந்துகிட்டே இருக்கிறாரு என்பது அவருக்கு இன்னும் மேலும் பின்னடைவை தான் தரும். விஜய் இருக்கிற தெரு பக்கம் எந்த கட்சியும் போகல கூட்டணி வைக்க அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இன்னைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்றாரு பலமான கூட்டணி அமையும், மேலும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பலமான கூட்டணினா யாரை சொல்றாரு? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சொல்றாரா? ஜான் பாண்டியனை சொல்றாரா? இல்லை அதை விட பலமான கூட்டணின்னு தேமுதிகவை சொல்றாரா? இல்லை பாமக 2 அணியா பிரிஞ்சதுனால 2 கட்சி வரும்னு சொல்ல போறாரா? ஒருவேளை அன்புமணி அணி வரும், இல்லாட்டா ராமதாஸ் அணி வரும்னு 2 அணி வரும்னு சொல்ல போறாரா? யார் வருவா சொல்லுங்க? உறுதியாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜெயித்தா அது அதிமுகவின் ஆட்சியாகவே இருக்காது, பாஜகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சியாக இருக்கும்னு சொன்ன பின்னாடி அதிமுக தொண்டர்களே விரக்தியில் இருக்கான். அப்புறம் அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும்னா எந்த கட்சி வரும் அவரை நம்பி? தமிழ்நாட்டில் ஒரு 64 லெட்டர் பேடு கட்சி இருக்கு. காலம் இருக்குல்ல, தேர்தலுக்கு காலம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பரீட்சைக்கு நீங்கள் படிக்கணும், நீங்கள் எக்ஸாம் டயத்தில் நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன மக்களுக்காக என்ன பணி செஞ்சிருக்கீங்க, என்ன பெரிய போராட்டத்தை தட்டி எழுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வசீகரமான ஒரு பெரிய தலைமையாக உங்களை ஏதாவது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராகவும் நீங்கள் உங்களுடைய தனித்தன்மை நிரூபிக்கலை, எதிர்கட்சி தலைவராகவும் உங்களுடைய தனித்தன்மை நிரூபிக்கலை. எதிர்கட்சி அரசியல் திமுகவை ஒரு காலத்தில் அதிமுக மட்டும்தான் எதிர்த்து கொண்டே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு திமுக வேணாம் நினைக்கிறவங்களோட சாய்ஸா அதிமுக இருந்துச்சு. இன்னைக்கு திமுகவை அதிமுக மட்டுமா எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறாங்க, பாஜக எதிர்க்குது, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி எதிர்க்கிறாரு. பல பேர் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில் எல்லாரும் ஒருங்கிணையும் தயாராக இல்லை. அதனால எல்லா ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு ஓட்டும் அதிமுகவுக்கு சேரும் என்று இல்லாமல் திமுக எதிர்ப்பு ஓட்டுலாம் சிதறடிக்கப்பட போகிறது. அதனால அதிமுக மீண்டும் வராது என்பது உறுதியானதா நான் கருதுறேன். இப்போ இசட் பிரிவு பாதுகாப்புலாம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் வர வேண்டும் என்பதற்காக இசட் பிரிவு கொடுத்தார்களா? அவரை பாதுகாப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. இவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கிளி பறந்துருச்சு, கூண்டு எதுக்கு பாதுகாக்கிறியா? அந்த கட்சிக்கான செல்வாக்கே இல்லைப்ப. இவரை பாதுகாக்கிற அளவுக்கு இவருக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா, மிரட்டல் இருக்கிறதா? மக்களையே சந்திக்காத விஜய்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு தர்றேங்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில், இவருக்கு இசட் பிரிவு தர்றேங்கிறாங்க. இதனால மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உளவுத்துறையை இவங்க கண்காணிக்கிறதுக்கு, அரசாங்கம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. மற்றபடி இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார்? எடப்பாடி பழனிசாமியை கண்காணிக்கிறது. ஆமா, எடப்பாடி பழனிசாமியை இசட் பிரிவின் வழியாக மத்திய அரசு கண்காணிக்க போகிறது. அவர் தான் கூட்டணியில் இருக்கிறாரு. வெளியே கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாருன்னா, நீங்க விரும்பாத கூட்டணி ஒரு ஆளை நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆளை நீங்க அடைச்சு போடுறீங்க. கிளிக்கு ரெக்க முளைக்க கூடாதுன்னு விரும்புறாங்க, அவ்வளவுதான், பறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் எங்க கூட்டணியை விட்டு தவிர்வாரோ என்பதற்காக இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவர் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிப்பதற்கு அவருக்கு இடமே கிடையாது பாஜக. கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.